அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் நிறைய சம்பவங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக கர்நாடகா, ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் தேர்தல் பரப்புரை மிகப்பெரிய அளவுக்கு சூடு பிடித்திருக்கிறது. இந்த தேர்தல் பரப்புரையில் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு தூண்டுற மாதிரியான ஸ்பீச்சை பேசியிருக்கிறார்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிஜேபி தரப்பில் இருந்து நோ, இதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதை குறிப்பிட்டு தான் பேசியிருக்கிறார் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராவர்சி என்ன, நிஜமாகவே அது வெறுப்பு பேச்சு தானா, இல்லை முன்னாடி காங்கிரஸ் பேசுனதை திருப்பி பேசியிருக்கிறாங்களா? இந்த மாதிரி கர்நாடகாவில் நடந்த அடுத்தடுத்த 3 சம்பவங்கள் எல்லாமே இந்து முஸ்லீம் சம்பவங்களை பேஸ் பண்ணி தாங்க இருக்கிறது. ஸோ ஐ திங்க் இப்போ நடந்த இந்த தமிழ்நாடு தேர்தலை விட அப்படியே வடக்கு நோக்கி நகர அது இந்து முஸ்லீமாக மிகப்பெரிய அளவுக்கு உருவெடுக்கிறதோ அப்படின்ற ஒரு கவலையும் எழுந்திருக்கிறது. அந்த நோக்கி தான் ஐ திங்க் இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாமே அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய செக் வச்சுட்டாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. என்ன செக் அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். செய்திகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி 2-3 நியூஸ் அடித்து விட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஜகஜோதியாக இருக்கும்ல. ஏற்கனவே ஒரு செய்தி ரொம்ப வளம் வந்தது. என்ன அப்படின்னா, நம்ம கூட பேசியிருந்தோமே, குறிப்பாக வாக்குப்பெட்டி வச்சுருக்கிற பக்கத்து வீட்டுங்கள்லாம் யாருமே ஃபேன் சுவிட்சு கூட போடாதீங்க. ஒவ்வொரு சுவிட்சு நீங்கள் போடும்போதும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகிடும்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க அந்த ஏரியா மக்கள். சொன்னோம் இல்லையா? இப்போ இன்னொன்று அப்படியே ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டு சும்மா ஜம்னு உள்ளே போகலாமே. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா, கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களாம் டிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு. ஜெகஜோதியாக இருக்க போகிறது இவிஎம்லேருந்து. மக்களே அலாட்டாக இருந்துக்குவாங்க. ஏற்கனவே அங்கே போர்வையை போத்திட்டு மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே அலாட்டாக சும்மா மக்கள் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த வெப்ப அலைகளில் எங்கெங்கே போய் பாதுகாப்பு கொடுத்து எங்கெங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது இந்த பூத்து போட்டியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, இவிஎம் மிஷின்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த பகுதியை சொல்கிறேன் நான். சரி, இதுவுமே நல்லா கலகலன்னு இருக்குது விவாதம் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே இன்று கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் இவிஎம் மிஷன் இல்லைன்னா பிஜேபி ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் சப்போஸ் டிஎம்கே அதிகமாக ஜெயிச்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு இஎம் தானே சொல்லிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது 2 தரப்பு நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதனால இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிடலாமே. இன்று ஒரு நியூஸை கூட பார்த்தேன், அப்படியே லைட்டாக கிளப்பிடுங்க பார்க்குறேன். அந்த பக்கம் கொஞ்சம் ஜெகஜோதியாக நல்லா இருக்கும். அப்போ தான் ஏதாவது இதை பற்றி பேசினா தான் நம்மளுக்கு நியூஸ் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு போலி செய்தியை பேசிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். போலி செய்தின்னு தமிழக காவல்துறை சார்பாக சொல்கிறாங்க. ஆனால் நக்கீரன் பார்த்தா திமுகனுடைய அடுத்த ஊடகமே அதுதான். நக்கீரன் மிகப்பெரிய அளவுக்கு திமுக ஆதரவாளர்கள். அவங்களே கூட என்ன சொன்னார்னா, அதான் அந்த பொண்ணு இல்லை, அவங்க லேடி, அவங்க கடலூரில் சேர்ந்தவங்க லேடி எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுனால அவங்க 7 பேர் கொண்ட கும்பல் அடைச்சு கொண்டுட்டாங்க. அந்த 7 பேர் திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு நக்கீரன் செய்தி தொடர்பிலையும். அதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் வாக்குப்பதிவின் போது கடலூரில் ஸ்ரீ முஸ்லிம் அருகே பெண் கொல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகனுடைய சர்வாதிகாரி போகை ஜனநாயகத்தை மிகவும் ஆபத்தானதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அவரை சார்ந்து இன்னும் நிறைய பேர் ஊடகவியலாளர்கள்லாம் ஒரு சில அறிக்கைகள் கொடுத்தோன்னே திடீர்னு நேற்று என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறை ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. பாருங்க, அதை திமுக காரங்க ஓட்டு போட்டதுக்காகலாம் அடிக்கலை, அவங்க பர்சனல் இஷ்யூவுக்காக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனால அடித்தது. அதை கொண்டு கட்சிகளை சம்மந்தப்படுத்தி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த செய்திகளை பரப்புறீங்களோ அவர்கள் மீதும் வழக்கு தொடர நேரிடும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. நேற்று மாலை இந்த பதிவு வெளியிட்ட உடனே இன்று என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் இது மாலை மலர் செய்தியும் அது இல்லாமல் தினமலர் செய்தி தான் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை முதன்மையாக கூறினால் அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய ஐடிவிங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம், ராஜஸ்தான் சம்பவத்துக்கு போகிறோம். ராஜஸ்தானில் தனது பரப்புரையில் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, மனுஷன் இப்போ தீபாவளி கூட லீவ் எடுக்க மாட்டேன்றாரு யார், பிரதமர் மோடி அவர்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். கோடை காலம் தொடங்கியவுடன் தாய்லாந்துக்கு சென்றவர் ராகுல் காந்தி. ஆனால் ஏழை குடும்பத்தின் மகன் நரேந்திர மோடி அவர்கள் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த மகன் மறுபுறம். ஏழைக்கும் பணக்காரருக்கும் உள்ள போட்டி இதுதான். ஏழை மோடி அவர்கள், பணக்காரர் ராகுல் காந்தி அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க.
அதற்கு தான் இவர் என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்னா, உங்கள் ஏழை குடும்பத்தின் மகன் ஒரு பக்கம் மக்களுக்காக உழைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த மக்கள் உங்களால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இங்கே பாருங்கள், டாய்லெட்டில் கூட மக்கள் உட்கார முடியாமல் உட்காந்துட்டு போயிட்டு, இதுதான் நீங்கள் இத்தனை வருடமாக ஏழைகளுக்காக உழைத்ததா, இவ்வளோ மக்கள் பாத்ரூம்லேயே கதியாக பாவம் போயிட்டுருக்கிறாங்களே, இது உங்கள் பக்கம் வந்து நியாயமா அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டாங்க. மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து வெஸ்ட் பெங்காலில் என்ன கேட்டாங்கன்னா, 80% வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில். அதனால் நாங்கள் என்ன சாப்பிட்ணும், நாங்கள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது நீங்கள் இல்லை, எப்போ சாப்பிட்ணும் என்னைக்கு சாப்பிட்ணுன்றதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை அப்படின்றது ஒரு பதில் கருத்து கொடுத்துருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே முகலாயர்களுடைய படையெடுப்பெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்துக்களை ஒழிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இந்துக்களோட பண்டிகை அன்னைக்கே வந்து கறி சாப்பிட்றத வந்து குறிக்கோளாக வைத்து அதையும் கலாச்சாரத்தையும் ஒழிக்க நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்பீச் வந்து ஒரு டைம் வந்து கொடுத்துருந்தார் இல்லையா. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. சரி, நம்ம இன்னொரு மோடி அவர்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை போய் எல்லாம் குறிப்பாக பெங்களூரில் நடந்த சம்பவத்தை வந்து என்னென்னா, அந்த லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு கர்நாடகாவில். குறிப்பாக அந்த நேஹாவோட அப்பா யார் அப்படின்னா, கர்நாடகாவோட கவுன்சிலராக இருக்கிறவர். அவர் இன்னைக்கு யார் பார்த்துட்டாருன்னா, ஜேபி நட்டா அவர்கள் போய் பார்த்துட்டாங்க. ஸோ இவர் யார் அப்படின்னா, நேஹான்ற பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பையன் ஒருத்தர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு ஏற்றுக்கலனோடனே குத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வராங்க நியூஸ் சேனலில். ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து காதலை ஏற்க மறக்கிறதுக்காக குத்தலை, இது வந்து லவ் ஜிகாத்தே கிடையாது, ஆனால் குத்துனது வந்து இஸ்லாமிய பையன்தான், ஆனால் இந்த கான்செப்டுக்காக இல்லை அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு என்று வந்து நான் 7 பேர்த்து மேலே ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன், அந்த 7 பேர்த்து மேலே காவல்துறை இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவும் மாட்டேன்றாங்க, இதை பற்றி செய்திகளும் வெளியே இல்லை. ஸோ இது வந்து மூடி மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னாலே இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்க முடியலன்றது ரொம்ப வேதனை அளிக்கிறது. காங்கிரஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை, யாருமே சப்போர்ட்டாக இல்லை, அதில் வந்து இஸ்லாமியர் கலந்துருக்கிறதுனால இப்படி தனது கருத்தை வந்து வேதனையை தெரிவிச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே இன்று போய் ஜேபி நட்டா அவர்கள் அவர் ஃபேமிலியிலே போய் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு தனது கருத்தையும் ஆதரவையும் தெரிவிச்சிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த இடத்துல பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கர்நாடகா என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஒன்று சீதாராமையா அவரை போய் பார்த்துருக்கணும், இல்லை டிகே சிவகுமார் அவர்கள் போய் பார்த்துருக்கணும். யாராவது ஒருத்தர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்க நபர்கள் அவரை போய் பார்த்து ஏதாவது ஒரு சமாதானம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த கேப்பை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா பிஜேபி தரப்புலேருந்து. பிஜேபி தரப்புல இருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்புலமாக இருக்கிறன்னு இருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கேஸ் எனக்கு சிபிஐ கொண்டு வரணும், சிபிஐ கொண்டு வந்தீங்கன்னா எல்லா உண்மையும் கொண்டு வரணும். ஏன்னா ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு மறைக்கிறது. யாரு, காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரே காங்கிரஸ் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து லவ் ஜிகாத் கான்செப்டில் தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய இப்போ எலெக்ஷன் நடக்க போகிற சமயத்தில் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்தியா டுடேலேருந்து எல்லா பத்திரிகைகள் வெளியிட்டிருந்தாங்க. ரஃபீக் அப்படின்ற ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு 28 வயசு பொண்ணை வந்து இந்துயிசத்துலேருந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கான். அவங்க கன்வெர்ட் ஆகலை, அதனால் அவங்க அம்மாவையும் பொண்ணையும் மிரட்டி அம்மா முன்னாடியே வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிறான். வந்து SC/ST தான், SC/ST வந்து இப்படி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறான்னு இன்று கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க 20ஆம் தேதி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஃபைல் பண்ணி இந்த ரஃபீக் அப்படின்றவங்களை கைது பண்ணி அவனை SC/ST ஆக்ட் எதிராக வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ SC/ST வந்து இஸ்லாமுக்கு கன்வெர்ட் பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்ற இந்த சம்பவம் வந்து பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3 என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் கடாங் அப்படின்ற ஒரு டவுனில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முனிசிபல் கவுன்சிலில் ஒர்க் பண்ணுற நம்பர். இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இவரோட வயசு 55, அவங்களோட வயசு 45, அவங்க பொண்ணு வந்து 16. ஏப்ரல் 17ஆம் தேதி ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு ஆள் பார்த்தீங்கன்னா 18ல் காணும், அப்புறம் 19 தான் பார்க்குறாங்க. எல்லாமே இறந்து போயிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் மர்மமான முறையில் ஃபுல்லாக வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதுவுமே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அடுத்த ஒரு கெட்ட பேர். நான் சொல்கிற அந்த 3 சம்பவம் என்னென்னா, கர்நாடகாவில் அடுத்தடுத்து புயலை கிளப்பியிருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் பரப்புரைகள் இன்னொரு பக்கம் குறியாக இருந்தாலும் இந்த பரப்புரைகள் வந்து ஒரு பேட் நேமை கிரியேட் பண்ணலையா. இதை வந்து ABVP அமைப்பு வந்து இந்த 2 விஷயத்தை பெருசாக கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று,
அந்த கர்நாடகா கவுன்சிலில் இருக்கக்கூடிய நேஹா அவரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க பொண்ணு ஒருத்தன் வந்து பண்ணான் இல்லையா, அது வந்து லவ் ஜிகாத் கான்செப்ட்லையும், இன்னொருத்த வந்து ரஃபீக் அப்படின்றவன் வந்து இஸ்லாமிக்காக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தான். ஒரு SC ST அம்மா முன்னாடியே பொண்ணை வந்து கற்பழிச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த 2 விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எடுத்திருக்கிறாங்க. நான் ஏன் இந்து முஸ்லீம் பிரச்சனையை மிகப்பெரிய அளவுக்கு கன்வெர்ட் ஆகுது என்ற ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் சம்பவம் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. சம்பவம் நம்பர் 2 என்னன்னா, நேற்று ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் மோடி அவர்கள் வந்து பேசும்போது உங்களுடைய செல்வங்கள், தங்கங்கள், சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டு யார் குழந்தைங்க அதிகமாக பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பகிர்ந்தளிப்பதற்கு காங்கிரஸ் அரசு வந்து திட்டம் தீட்டி இருக்கிறது. அவர் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லல, அவர் யார் குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிறாங்களோ வந்தேரிகளாக இங்கே வந்தவர்கள், அதாவது அகதிகளாக இல்லை வேறு விதமாக இங்கே வந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸோட திட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இது ஆதாரமற்ற ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா நியூஸ் சேனலும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பிஜேபி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இது பொய் குற்றச்சாட்டுலாம் கிடையாது. 2006 மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மண்ணில் ஓரளவு உரிமைக்கான கொண்டாடுபவர்கள் யார் அப்படின்னா, முழு அத்தாரிட்டிக்கு யார் இருக்குன்னா சிறுபான்மையான மக்களான முஸ்லீம்ஸுக்கும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரூட் டெவலப்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு சொத்துக்களை பகிர்ந்தளிக்கிறது, மீது எல்லாமே நம்ம ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அதாவது வளர்ந்த எம்பவர்மெண்ட், வளர்ந்த மக்கள் இல்லாதவங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு 2006 சொன்னதாக ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. வேணா அந்த வீடியோ பதிவை கூட நீங்கள் பாருங்கள். நீங்கள் We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must have the first claim on our resources. ஸோ இந்த வீடியோ பதிவுக்கு பதிலளிக்கிறது தகுந்த மாதிரி தான் எப்போ பேசினார் அவர் 2006 இந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி. ஸோ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை அப்படிதான் இருக்கிறது. இந்துக்களோட சொத்துக்கள் முழுமையாக பறித்து அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை இங்கே தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கிறது. இது மாதிரி வெறுப்பு அரசியலை பேசுகிறாரு, இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடுமையான கண்டனம் காங்கிரஸ் தரப்பு வந்து எல்லாமே தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இதே கருத்தை வந்து சீதாராமையா அவர்கள் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவரே சொல்லியிருந்தார், ஐ வில் ஷேர் வெல்த் ஆஃப் த நேஷன் டு முஸ்லீம்ஸ். இங்கே இருக்கக்கூடிய வெல்த் ஆஃப் த ஷேர்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இஸ்லாமியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தார். அதே போல் கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்கள் இருக்கு இல்லையா, இந்த கோயிலில் வரக்கூடிய வருமானங்களை பெரிய அளவுக்கு பகிர்ந்தளித்து நான் வகுப்பு வாரியத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன். குறிப்பாக மசூதிகளை புனரமைக்குவதற்கும் மற்றதுக்கும் நான் கொடுக்க போகிறேன். எங்கள் இந்து கோயிலேருந்து வரக்கூடிய நிதிகளை நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. கடைசியில் அதை நிறைவேற்ற முடியல, சட்டங்களாக கொண்டு வர முடியல அவங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில். அப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பாக கொண்டு வர போகிறேன்னு அந்த ஃபைனல் கிட்டத்தட்ட அந்த ஃபைல் வந்து அப்ளிகேஷனில் நின்றுட்டுருக்கு. அப்ளை பண்ணுவதற்கு அப்ளிகேஷன் அப்படின்னா சட்டமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றுவதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இப்போ ஒரு விதமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலும் அதுதான் கூறுகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. அதனால் இந்த 2 சம்பவம் வந்து முஸ்லீம் இந்துக்களுக்கான அந்த பிரச்சனை மோதல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரொம்ப டீசெண்டாக இருந்ததுங்க, பரவாயில்லைங்க. அந்த பக்கம் போக போக கொஞ்சம் வேற மாதிரி போகுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எதற்காக 4% இடஒதுக்கீடு? நான் 4% வாங்கினானே SC ST OBC இவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு இடஒதுக்கீடுன்றது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கர்நாடகாவில் நடந்த சம்பவம், மோடி அவர்கள் கொடுத்த அறிவிப்பு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சார களத்தில் குறிப்பாக வட இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து மேலோங்கி தென்படுகிறது. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்காக பிஜேபி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறதுன்னு இந்த பேச்சு மூலயமாவே கிட்டத்தட்ட நல்லா தெரியுதுங்க. ஸோ இதற்கு இனி எதிர்கட்சி கூட ரியாக்ஷன் என்னன்றது பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் அதுக்கான ரியாக்ஷனை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து மன்மோகன் சிங் அவர்களை சொன்னதை வச்சு தான் நான் சுட்டி காட்டினேன். பிரித்து கொடுக்கணும்னு சொன்னார், அந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அவங்க ஆட்சிகள் அமைச்சா பண்ண போகிறாங்கன்ற கான்செப்டில் தான் நாங்கள் சொன்னோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மோடி அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா, மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் இல்லை சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்கிறாங்க. அதாவது மக்களை சந்தித்து
ஓட்டு கேட்க கூட அவங்களுக்கு திராணி இல்லை. ஏன்னா ஊழல் அந்த அளவுக்கு மணிந்திருக்கிறது, நாட்டை சீரழிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து ராஜஸ்தானுடைய பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வெஸ்ட் பெங்கால் என்ன பிரச்சனைனா 2016 ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அடிப்படையில் அரசு ஆசிரியர்கள் தேர்வு பண்ணி நடந்து அரசு ஆசிரியர்களுக்கு வேலையும் கொடுத்தாங்க. எப்போ 2016 அதில் மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருப்பதாக சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணி ப்ரூவ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2016 செலக்ட் ஆன யாருமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர் பண்ணி 4.5 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால் முழுமையாக இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், முழுமையாக இது வந்து சிபிஐ அதிகாரத்துக்கு நாங்கள் உத்தரவிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மம்தா பானர்ஜி அரசுக்கு குறிப்பாக ஓட்டு போடுகிற இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு செட்பேக். ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி மிகப்பெரிய தவறு இழைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி இந்த ஒரு அதிகாரத்தை நான் முழுமையாக சிபிஐ கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்லியிருக்கிறது கொல்கத்தா உயர் நீதிமன்றம். ஸோ இது மம்தா பானர்ஜி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ட்ராப்புங்க. ஸோ ஃபைனலாக இறுதியாக 2 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தவுடன் சிஏஏ சட்டத்தை வந்து முழுமையாக ரத்து செய்கிறோம். சிஏஏனா மக்கள் என்னன்னு கேட்குற அளவுக்கு மறக்கடிக்கிற அளவுக்கு சட்டத்தை முழுமையாக ரத்து பண்ணிடுறேன். அதே போல் பிஜேபி அரசு கடந்த 10 ஆண்டு காலங்களில் மக்களுக்கு எதிராக ஏற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் டமால்னு சொல்லிட்டு டமாலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசு கொண்டு வந்த சிஏஏ சட்டம் இல்லை என்ஆர்சி சட்டம் வேறு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறோம். எல்லாருமே இந்தியான்னு வரவேற்கக்கூடிய நாடுகள், யாரையும் இங்கே வந்து மத ரீதியாக நாங்களாம் யாரையும் தடுக்கலாம் மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை காங்கிரஸ் அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ தூர்தர்ஷன் அந்த காவி நிறத்தை மாற்றினது ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க. அதை இப்போ தான் மெதுவாக ஒவ்வொருத்தராக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நேற்று கூட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இப்படி ஒரு கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருந்தார். காவி மயமாக்கும் பிஜேபி அரசாங்கம் இதை தான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். திருவள்ளுவரில் தொடங்கி காவி நிறம் பூசாத ஏதாவது உண்டா, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கூட காவி நிறம் பூசிடுவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வர்ற மாதிரி சொல்ல. அதற்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காவி வண்ணம் வந்து அது வந்து ஒரு தியாகத்தின் வண்ணம், தியாகத்தின் வண்ணத்தை போய் என்னங்க பிரச்சனை, பேர் வந்து டிடி பொதிகைன்றது டிடி தமிழ் தானே மாற்றிருக்காங்க, தமிழ்ன்றது வந்து தமிழ் மக்களை வந்து எந்த வகையில் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.